அந்த குதிரை ஓடுற அந்த சத்தம் டக்கு டக்கு ஆமா, டக்கு டக் டக்குன்ட்டு. டக் ஆமா டக்குன்ட்டு நல்லா இருக்கும். ஏம்மா ராம்நாடு, சொல்லுங்கம்மா உங்க ஊர் பெருமைகளை பத்தி சொல்லுங்க. என்ன ஆமா வைத்தறிச்சல் இருக்கு. எங்க ஊர் பெருமையை பத்தி பேசுனா இவருக்கு. ஆமா, எங்க ஊர் பெருமையை சொல்லிக்கிட்டே போகணுங்க. எங்க நடிகைல தான் இருக்காங்க பத்தியெல்லாம். ஆமா அது எங்க அரண்மனையில இருக்கிற ராஜா பொண்ணுதாங்க, ராமநாதபுரத்து ராஜாவோட மகங்க. அப்படியா? சரி சரி. அப்பெல்லாம் பார்த்தா ரிக்ஷா தாங்க இருந்தது. 90கள்ல 90கள். ஆமா, ரிக்ஷா இருந்தது. அப்புறம் குதிரை வண்டி இருந்தது. அதுலதான் நாங்க பயணம் பண்ணுவோம். ஓ, ரிக்ஷா இல்லாமா? அப்பெல்லாம் வந்து கை ரிக்ஷாவும் இருந்தது, மிதி ரிக்ஷாவும் இருந்தது. எந்த ரிக்ஷா உங்க ஊர்ல இருந்தது? மிதி ரிக்ஷா. மிதி ரிக்ஷா தான். ஓ அப்படியா? மிதி ரிக்ஷா, குதிரை வண்டி. குதிரை வண்டி. ஆமா, அது என்னமோ சொன்ன பத்தியில நம்ம வந்து குதிரை வண்டியிலயும் போயிருக்கோம். ராம்நாடு வந்து ஆமா போயிருக்கோம். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும்பா. அது வந்து அந்த குதிரை ஓடுற அந்த சத்தம் டக்கு டக்கு ஆமா, டக்குன்ட்டு. டக்குன்ட்டு நல்லா இருக்கும். கூட்டத்துக்கு அவங்க நிறைய இருந்தாங்கன்னா அவர் இந்த குச்சியை வந்து சக்கரத்துல விட ஒரு கட 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 கட. ஆனா நீ கவனிச்சிருக்கியா? முன்னாடி வாங்க. பாரம் வந்து இது பண்ணான்ட்டு குதிரை சவாரி பண்றவர் இருக்காருல்ல, முன்னாடி வந்து உட்காருங்க பாரு. அப்படி முன்னாடி உட்காரணும். அப்படித்தான் ஒரு தடவை கேளுங்க, குதிரை வண்டியில என்ன பண்ணிட்டாரு அந்த ஓட்டுறவர், என்ன பண்ணாரு, ஏதோ லைட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்னையும் எங்க பெரியம்மாவும் குதிரை வண்டிக்குள்ள உட்காந்துருந்தோம். சரி, போய் லைட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிட்டு ரோட்ல நிப்பாட்டிட்டு போயிட்டாரு. நீங்க வண்டிக்குள்ள இருக்கீங்க? வண்டிக்குள்ள நானும் எங்க பெரியம்மாவும் உட்காந்துருக்கோம். சரி, இது நமக்கு தெரியாது. எங்க பெரியம்மா என்ன பண்ணிட்டாங்க, அந்த மூக்குல இருந்து ஒரு கயர் ஒண்ணு போட்டு உள்ள அந்த கயத்தை தான் இப்படி சுண்டி சுண்டி இழுப்பாரு. அந்த கயத்தை எங்க பெரியம்மா பிடிச்சி இழுத்தாங்களோ வேணுமோ ரோட்ல. இது குதிரை என்ன பண்ணிருச்சு உள்ளுக்குள்ள. நான் அப்போ எனக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். ஓ சரி. நானு உள்ளுக்குள்ள வண்டிக்குள்ள இருக்கிறோம். வண்டி பார்த்தா கட 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 கடன்னு ஓடுது ரோட்ல. எதுக்கு வண்டி எல்லாம் கார் எல்லாம் வருது. உள்ளுக்குள்ள நான் எங்க பெரியம்மா அலறோம். ஐயோ ஐயோன்ட்டு அலறுனா யாரு வந்து காப்பாத்துறது? அப்படியே ரஜினி. ஆமா, வண்டி ஓடும்போது யாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி யாராவது ஜம்ப் பண்ணி வந்து டக்குன்னு இழுத்து நிப்பாட்டினா பரவாயில்ல. அந்த ஊர்ல அப்ப ஏது ராமநாதபுரத்துல எங்க பெரியம்மா நிப்பாட்டுறேன்னு அந்த காயத்தை தானே புடிச்சு இழுக்க வேகமா வண்டி ஓடுது ரோட்ல. நாங்க அலறணும். அப்புறம் ஏதோ ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரு வயசானவர் அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரி வந்து டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டாரு. அப்படியே வண்டி நின்றது. அப்பதான் எங்களுக்கு பாடி உயிர் வந்தது போங்க எங்களுக்கு. அதனால அந்த குதிரை வண்டி அனுபவம் அதுல அது ஒரு த்ரில்லிங் மாதிரி போங்க. அது ரொம்ப இதா இருந்தது எனக்கு. அது நல்லா இருக்கும், அது சத்தமும் ரத்தமா இருக்கும். ஆனா அப்புறமேல மிதி ரிக்ஷா வந்தது இல்லம்மா. மிதி ரிக்ஷால வந்து அவங்க மிதிக்கும் போது நமக்கே பாவம் குண்டு குழி எல்லாம் இப்படி போறாங்க அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இல்லம்மா. அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு அதெல்லாம் எவ்வளவு மாதிரி எல்லாமே இன்னைக்கு ஆட்டோ வந்துருச்சு. பரவாயில்ல, அந்த அளவுல வந்து அதை பாராட்டணும். ரெண்டாவதுமா, அது எந்த வருஷம் சொல்றேன்? 90கள்ல சொல்றேன். 1990. ஆமா. இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். அப்பெல்லாம் பஸ் வசதியை பத்தி நீங்க தான் சொல்லணும். எங்க ஊர்ல வசதி, ஏன்னா நீங்க வர்றவர், அடிக்கடி வர்றவர். அப்பெல்லாம் சாப்பாட்டுல தண்ணி ஊத்துறது கூட என்ன பண்ணுவோம், அந்த பஸ் எல்லாம் பார்த்துதான் தண்ணி ஊத்துவாங்க சாப்பாட்டுல. கடைசி பஸ் சொல்லி வீடுகள்ல சாப்பாட்டுல தண்ணி வந்து 10 மணி வரைக்கும் சாப்பாட்டுல தண்ணி ஊத்த மாட்டாங்க. யாராவது வந்தாங்கன்னா ஹோட்டல்கள் எல்லாம் இருக்காது இல்ல. அப்ப நீ சொன்ன கடைசி பஸ்ன்னு ஒண்ணு இருந்த காலம் 1990ல கடைசி பஸ்ன்னு இருந்தது. அது எப்படின்னு சொன்னோமா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து ராம்நாடு உன்னை பார்க்க வருவேன். அப்ப வந்து கடைசி பஸ் வந்து மதுரையில இருந்து 11 மணிக்கு கடைசி பஸ்ஸுமா. அது வந்து அண்ணா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 11 மணிக்கு வரும். நான் கோயம்புத்தூர்ல 5 மணிக்கு வேலை பிடிச்ச உடனே இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சு 11 மணிக்குள்ள அங்க அண்ணா பஸ் ஸ்டாண்ட பிடிச்சாதான் ஒரு 3 மணிக்கு ராம்நாடு வந்து சேரும். ஆமா, இரவு. ஆமா, விடிய காலையில அதிகாலையில வரும். அப்ப கூட நீங்க சொல்லுவீங்கல்ல, நைட் எல்லாம் வந்த பார்த்து வராங்க, திருட்டு பயம்னாங்க. அப்புறம் வந்து பாருங்களேன். ஆமா, ஏன் 90ல பஸ் இல்ல அப்படின்னு கேட்டா என்னன்னா, பாம்பன் பாலம் அப்ப ரயில பத்தி நான் சொல்ல வந்தேன். கரெக்ட். ரயில் போக்குவரத்து இருந்ததுனால பஸ் மதுரையில இருந்து ராம்நாடுக்கு வந்தா ராம்நாடோட நின்றுக்கும். அப்புறம் எப்படி ராமேஸ்வரத்துக்கு போவாங்க அப்படின்னு சொன்னா, அது கடைசி அது என்ன ஸ்டேஷன்? அது ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷன் தானே. இல்ல, இதுக்கு வந்து பாம்பன் பாலம் வரைக்கும் பஸ் போகும். ஆமா,
அங்கதான் கடைசி, அங்கதான் ட்ரெயினை பிடிச்சு போகணும்ப்பா. ஆனா இன்னைக்கு வந்து பஸ் வசதி என்னன்னா நல்லா ஊருக்குள்ள நேரா ராமேஸ்வரத்துக்கு போய் இறங்கிக்கலாம். அதை விட இன்னொன்னுமா, அப்ப ராமேஸ்வரத்துல எப்படி தெரியுமா, ராமேஸ்வரத்துல இறங்குறவங்க யார் எந்த சைக்கிள் கடையில வேணா சைக்கிள் கடை கொடுத்துருவாங்க. ஏன்னா கடலை தாண்டி தூக்கிட்டு போக மாட்டாங்க. தூக்கிட்டு போக முடியாதுல்ல. கொடுத்துருவாங்க. இடப்புறம் வந்து கடல் ஆயிருச்சா கொடுத்துருவாங்க. இன்னைக்கு வந்து போக்குவரத்து எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் ஊரே மாறிடுச்சு. போங்க எங்க ஊரு சொல்லினா எங்க ஊர் பெருமையை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆமா, அதுக்கு அங்கிட்டு பார்த்தா எங்க மதுரை போனா மீனாட்சி தாயார் வாழ்ற ஊரு. போனா யார் வேணாலும் பொழைச்சுக்கிறலாம். ஆமா, அந்த ஊர்ல வாழ்ந்துடலாம். என்ன மதுரையில ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது. ராமேஸ்வரம் இருக்குது, துரோசமங்கைன்ட்டு இப்ப கூட பாருங்க ஆருத்ரா தரிசனம் அப்படி பண்ணிருப்பாங்க. எங்க நீங்க ஏதாவது உங்க ஊரை பத்தி பூலோக சொர்க்கம்னு சொல்லுவீங்களே, எங்க சொல்லுங்க பாப்போம் உங்க ஊரை பத்தி. அதுக்கு ஒன்றும் திருச்சி வந்து ஸ்ரீரங்கம் வந்து ஒன்றும் சளைச்சது இல்லை. ஸ்ரீரங்கம் வந்து அது பூலோக சொர்க்கம் தான். அது எப்படின்னா அது வந்து ஒரு அமைதியான வாழ்க்கைமா. ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல வந்து அவங்க வந்து இருக்கிறதுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை. அது வந்து எப்படி நீ மதுரை சொல்றியோ, மையத்துல வந்து மீனாட்சியை வச்சு ஊர் அமைப்பே வந்து சுத்தி இருந்த மாதிரி ஊரு. அதுவும் மதுரை வந்து அந்த ஒரு வார்த்தை பாருங்களேன், ஆமா, அது வந்து தூங்கா நகரம்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா ஸ்ரீரங்கம்னு எப்படின்னாமா, இந்த பழைய கடைசி பஸ்ஸுங்கிறது அங்கேயும் இந்த நியாயம் இருந்ததுதான். 11 மணிக்கு எல்லா ஊர்லயும் கடைசி பஸ். ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜங்ஷன் மூலம் கடைசி பஸ், அதுக்கு மேல பஸ் கிடையாது. ஆனா இப்ப எல்லா ஊர்லயும் விடிய பஸ் போகுது. அது எப்ப வேணா நீ நினைச்ச ஊருக்கு நினைச்ச இடத்துக்கு போலாம். ஆமா, இப்ப அப்படித்தான். ஆமா, அப்ப வந்து இப்ப நீ சொல்றேன்லமா, ஸ்ரீரங்கத்துல வந்து நடுவுல ஊருக்கு நடுவுல கோயிலை சுத்திலும் ஒவ்வொரு ஜனங்களும் குடியிருக்கிறதுக்கான தெரு. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அது சித்திரை வீதி, உத்திரை வீதி. நம்மளும் வடக்கு சேர்த்துக்க வேண்டியது, தெற்க சேர்த்துக்க வேண்டியது. ஆனா அது வந்து ஒரு அமைப்பா இருந்தது. அப்ப எல்லா பேரும் வந்து ஆத்துல போய் குளிப்பாங்க, கொள்ளடத்துல போய் குளிப்பாங்க, அப்புறம் எந்திரிச்சு டிஃபனை சாப்பிடுவாங்க, சாமியை கும்பிடுவாங்க. அது ஒரு அமைதியான லைஃப் அது. ஆனா ராமநாதபுரத்துல வந்துமா, என்ன வெயில் சுட்டு எரிச்சாலும் பாடுபடுறவங்க பாட்டாளிகள் வந்து அட்டேங்கப்பா, அது கொஞ்சம் கூட கவலைப்படாம. அன்னைக்கு நம்ம லைவ்ல பேசும்போது கூட ஒருத்தர் கேட்டார் பத்தியில, ராமநாதபுரம் வறட்சி பூமின்னு சொன்னாப்புல. ஆமா, தண்ணி பிரச்சனை இருந்ததுதான். ட்ரெயின் வந்து நின்ற உடனே குடத்தை எடுத்துட்டு வந்து ட்ரெயினுக்குள்ள தண்ணி பிடிக்குங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அன்னைக்கு அப்படித்தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு காவேரி தண்ணி ராமேஸ்வரம் வரைக்கும் போது பாருங்க, இப்ப தண்ணி பிரச்சனையே இல்ல. ஆனா நல்ல மழை பெய்யுது ராமநாதபுரத்துல. ஆமா, அத வந்து அந்த மழை தண்ணியை மட்டும் பாதுகாத்தாங்கன்னு வச்சுங்களேன், தண்ணி பிரச்சனையா தண்ணி ஊரம் பாதுகாக்க தெரியாம கடலுக்கு போகுது தண்ணி ஊரம். பாருங்க, இன்னும் நீங்க பேப்பர்ல பாத்தீங்களா, போட்டிருந்தது பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயம் பஞ்சாப்ல இருந்து, அதை சொல்லுங்க பாப்போம். எங்க ஊரை பத்தி நீங்களே சொல்லுங்க. நீங்க வந்திருக்கீங்கல்ல பஞ்சாப்ல இருந்து. பாராட்ட வேண்டிய சமாச்சாரம். அது ரொம்ப சிறப்பானது. எப்படின்னாமா, இந்த ராமேஸ்வரம் அப்படி எல்லாம் சொல்றே இல்ல, அதுக்கு மாதிரி ராமேஸ்வரத்தை பாக்கிறதுக்கு பஞ்சாப்ல இருந்து ஒரு குடும்பம் வந்ததுமா. அங்க வந்து ராமேஸ்வரத்தை வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போகும்போது, ராம்நாடுல வந்து ஏன்டா இந்த ஊர்லயே நம்ம பொழைக்க கூடாது அப்படின்னு அந்த பஞ்சாப் சேர்ந்த சர்தார்ஜி, அந்த சிங்கு, அவங்க என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட அங்க ஊர்ல போய் சொல்லி, அங்க வந்து 1 ஏக்கர் வாங்குற காசை இங்க 10 ஏக்கர் வாங்கிடலாமா. ஆமா, மலிவுதான், மலிவு இடம். என்ன பண்ணாங்க, அங்க இருக்க. ஆனா அப்ப மலிவா இருந்தது 90கள்ல. இப்ப வந்து ராமநாதபுரத்துலயும் இடம் விலையெல்லாம், இடத்தோட விலையெல்லாம் கூடிருச்சு அங்கேயும். முயற்சி பண்ணுனா பாலைவனமும் சோலைவனமும் அந்த பஞ்சாப் சர்தார்ஜி வந்து பழத்தோட்டம் எல்லாம் போட்டிருக்காப்லையா எல்லாம் வந்து. இல்ல கேளுங்களேன், பழத்தோட்டம் நீங்க அது கேள்விப்பட்டேன். நான் வந்து அங்கே போயிருந்தப்ப நான் விசாரிச்சேன். பழத்தோட்டம் போட்டிருக்காப்லையா அவரு சர்தார்ஜி. உள்ள வெளியில வியாபாரத்துக்காக வந்து எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஹோல்சேல் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுல வந்து வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்றாங்களாம். அங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. அங்க இருந்து அவர் ஒரு 10-15 குடும்பம் அங்க இருந்து இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கரை வாங்கி தென்னை மரம், மாமரம், சப்போட்டா மரம், வாழை மரம் எல்லாம் போட்டிருக்காங்கப்பா.
அவங்களுக்கு தண்ணி எங்க வந்துச்சு அதானே கேட்டா என்னன்னா அவங்களே ஒரு சின்ன உள்ள ஏரி மாதிரி வச்சிருக்காங்க. மழை தண்ணியில எல்லாம் தேக்குறாங்க. மழை தண்ணியை தேக்கி அவங்க எல்லா பக்கமும் நல்ல விவசாயம் பண்றாங்க. சொட்டு நீர் பாசனம். இப்ப அதை பார்த்து அப்புறம் இந்த இன்னும் ஒண்ணு கூட சொன்னாங்க பாருங்களேன், இந்த ஈச்சை இருக்கு பாருங்களா, அது ஈச்சை பேரிச்சம்பளமா இந்த துபாயில என்னமா அது ஏன்னா வறண்ட பூமி இந்த இது ஒண்ணா அது கூட நல்லா வருதுன்னு சொன்னாங்க. வருதுன்னாங்க. என்னப்பா இங்க இருந்து அங்க போய் வேலை செய்யறாங்கல்ல, அங்க இருந்து ஏன்டா இதை நம்ம நாட்டுல பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அது வந்துடுறாங்க. நல்ல முயற்சி தானம்மா. அது நல்ல முயற்சி. இந்த சர்ஜரி தோட்டத்துக்கு அடுத்து நம்ம போகும்போது போவோம். அதே மாதிரி பார்க்கக்கூடிய நேயர்கள் யாராச்சும் உங்களுக்கு அதை பார்க்கணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்களும் அங்க போய் பாருங்க. என்னன்னா எதுவுமே ஒரு வறட்சியோ இல்ல இங்க வராதோ அப்படிலாம் இல்ல. அதுக்கு தகுந்த போல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுறாங்கல்ல. ஆனா உங்க ஊர் பெருமைகளை நம்ம சொல்லத்தான் வேணும். அது பரவாயில்ல, வந்துட்டியல்ல, வெளிக்கு வந்துட்டியல்ல, வாங்க வாங்க வாங்க, எப்படி எல்லாம் இது பண்ணீங்க. சொர்க்கம் புலகோசம் என் கூட போட்டி போட்டுக்கிட்டே இருப்பீங்கல்ல. இன்னைக்கு என் ஊர் பெருமையை நீங்களும் பேச வச்சுட்டல உங்களையும். அது தொடரும்.